2026 தமிழ்நாடு தேர்தல் ஒரு பெரிய அரசியல் போராவே மாறிட்டு இருக்கு. சரிவாங்க, ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல ஒரு புது போட்டியாளர் வந்திருக்காரு. யாருன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு. ஆட்சியை பிடிக்கணும்னா சிம்பிளா மெஜாரிட்டி வேணும். பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்னாலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டிதான். இந்த தடவை இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் 121 தொகுதிகள்ல நேருக்கு நேரா மோதுறாங்க. ரெண்டு தலைவர்களுக்கும் இது வெறும் வெற்றி இல்ல, இது அவங்க அரசியல் சரித்திரத்துக்கான ஒரு போட்டி. ஆனா இந்த தடவை களத்துல ஒரு புது சக்தி இறங்கி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நடிகர் விஜய். அவரோட கட்சி தவவ 2024ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லா தொகுதியிலயும் தனியா போட்டி போடுறாங்க. யாரோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றது மூலமா விஜய் சும்மா போட்டியிட வரல, ஜெயிக்கவே வந்திருக்காருன்னு காட்டுறார். விஜய் இந்த தேர்தல தன்னோட தூய கட்சிக்கும் தீய திமுகவுக்கும் நடக்கிற நேரடி போரா மாத்துறார். ஆனா விஜய்க்கு இந்த பாதையை அவ்வளவு சுலபம் இல்ல. அமைப்பு ரீதியாவும் சட்ட ரீதியாவும் நிறைய சவால்கள் இருக்கு. அப்போ இங்க முக்கியமான கேள்வி இதுதான். தவேகா யாருடைய ஓட்டுக்களை பிரிக்கப் போகுது? ஒரு ப்ரீ எலெக்ஷன் சர்வே படி தவேகவுக்கு கிட்டத்தட்ட 15% ஓட்டு கிடைக்க வாய்ப்பிருக்கு. 2026 தேர்தல் இப்போ புதுசா டிஜிட்டல் உலகத்திலயும் ரொம்ப தீவிரமா நடக்குது. திமுகவுக்கும் தவேகாவுக்கும் நடுவுல ஆன்லைன்ல AI டீப்ஃபேக் வீடியோக்களை வச்சு பயங்கரமா போட்டி போடுறாங்க. திமுக கூட ஒரு கட்சி விழாவுல கலைஞர் கருணாநிதிய டிஜிட்டலா கொண்டு வர ஏஐயை யூஸ் பண்ணாங்க. அதிமுகவும் ஆட்சியை விமர்சிக்க ஏஐயை யூஸ் பண்றாங்க. காங்கிரஸ் கூட ராக்கமான ஒரு ஏஐ கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஏஐ ஆன்லைன்ல கதையை மாத்தும்போது இது நிஜமாவே ஓட்டுல எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. சரி, இப்ப நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீ எலெக்ஷன் சர்வே என்ன சொல்லுது? இந்த ஸ்பிக் மீடியா சர்வே படி அதிமுக கூட்டணிக்கு ஒரு சின்ன லீட் இருக்கு. போட்டி ரொம்ப டஃப்பா இருக்கும் போல. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரெண்டு பெரிய கூட்டணிகளுக்கு நடுவுல ஓட்டு வித்தியாசம் ரொம்பவே கம்மி. இந்த மாதிரி சில முக்கியமான தொகுதிகள்ல நடக்கிற நேருக்கு நேர் போட்டி தான் தேர்தல் முடிவையே தீர்மானிக்கும். ஆளுங்க கட்சிக்கு எதிர்ப்பு, ஒரு பவர்ஃபுல் புது என்ட்ரி, ஒரு டிஜிட்டல் வார், இதனால முடிவு எப்படி வேணா மாறலாம். ஆக தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற கடைசி கேள்வி இதுதான்.